கர்த்தர் நல்லவர். பிரைஸ் தி லார்ட். இந்த 6வது உபவாச வேளையிலே நாம் கூடி வந்திருக்கிறோம். இந்த நாளிலும் சிலுவை தியான கூட்டத்திலே கர்த்தர் நம்மோடு கூட என்ன பேச விரும்புகிறார், எதை நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார் என்று சொல்லி நம்மை சுய பரிசோதனை செய்து கொள்ளும்படியாக நாம் இன்றைக்கு ஒன்று கூடி வந்திருக்கிறோம். இந்த நாளிலும் நாம் ஒரு சில வசனங்களை வேத ஆதாரங்களோடு வாசித்து தேவனுடைய வார்த்தை என்ன, அவர் நம்மிடத்தில் என்ன பேச விரும்புகிறார், நாம் எதை கீழ்ப்படிய வேண்டும் என்று சொல்லி நம்மை நாமே ஆராய்ந்து நிதானித்து தியானித்து தேவ சமூகத்தில் ஒப்புரவாகும்படியாக வந்திருக்கிறோம். எடுத்து வாசிக்கலாம். ஆகமங்களின் புஸ்தகம் உபாகமம் 26வது அதிகாரத்திற்கு நேராக நம்மை திருப்பி 19வது வசனத்தை நாம் வாசித்து தியானிக்கலாம். நான் உண்டு பண்ணின எல்லா ஜாதிகளை பார்க்கிலும் புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் மகிமையிலும் உன்னை சிறந்திருக்கும்படி செய்வேன் என்றும், நான் சொன்னபடியே நீ உன் தேவனாகிய கர்த்தரான எனக்கு பரிசுத்த ஜனமாய் இருப்பாய் என்றும் அவர் இன்று உனக்கு சொல்லுகிறார் என்றான். ஆமென். இந்த வேத வசனங்களிலே நாம் சொல்லுகிற ஒரு சில காரியங்கள் உண்டு. நான் உண்டு பண்ணின எல்லா ஜாதிகளை பார்க்கிலும் என்று சொன்னால், ஜாதிகள் என்று சொல்லப்படுகிற இந்த காரியம் ஜனங்கள், இந்த பூமியிலே படைக்கப்பட்ட ஜனங்கள், இந்த பூமியிலே தேவனால் உண்டாக்கப்பட்ட ஜனங்கள். அந்த ஜனங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், புகழ்ச்சி கீர்த்தி மகிமை இந்த மூன்றிலும் உன்னை சிறந்திருக்கும்படி செய்வேன். இந்த புகழ்ச்சி கீர்த்தி மகிமை இந்த மூன்றும் தேவனாலே இந்த பூமியில் படைக்கப்பட்ட அத்தனை மனிதர்களுக்கும் கிடைத்து விடுகிறதா, அல்லது தேவன் விரும்பியபடி வாழுகிற அந்த மனிதனுக்கு பரிசுத்த ஜனமாய் இருக்கிறவர்களுக்கு அது கிடைத்து விடுகிறதா என்று சொல்லி நாம் இன்றைக்கு ஆராய்ந்து பார்க்கலாம். இந்த பூமி தேவனால் உண்டாக்கப்பட்டது. பூமியில் உள்ள சகலமும், வானத்திற்கு கீழேயும் பூமிக்கு மேலேயும் அத்தனையும் தேவனாலே உண்டாக்கப்பட்டபடியினாலே தேவன் யாரை பரிசுத்த ஜனம் என்று சொல்லுகிறார். இந்த பூமியில அனைத்தும் தேவனால் உண்டாயிருக்கிறது. ஆனால் அந்த புகழ்ச்சி கீர்த்தி மகிமை இதிலே சிறந்திருக்கும்படி தேவன் சொல்லியபடியே கர்த்தருக்கு பரிசுத்த ஜனம் என்று சொல்லி அவர் எப்படிப்பட்ட ஜனங்களை பார்த்து இதை சொல்லுகிறார் என்று சொல்லி இன்னொரு வசனத்தை கூட நாம் வாசிக்கலாம். 7வது அதிகாரம் 14வது வசனத்தை நாம் திருப்பி வாசிப்போம் என்று சொன்னால், சகல ஜனங்களை பார்க்கிலும் நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். அப்போ சகல ஜனங்களை பார்க்கிலும் என்று சொன்னால், இந்த பூமியிலே உருவாக்கப்பட்ட அநேக ஜனங்கள் இருக்கலாம். விதவிதமாய் தனித்தனி அடையாளங்களோடு தன்னைத்தானே பாகுபடுத்தி கொண்டு அநேக ஜனங்கள் இன்றைக்கு பூமியிலே தங்களை தாங்களே பிரித்து கொண்டு வாழுகிறார்கள். ஆனால் இந்த பூமியிலே ஆண்டவர் அனைவரையும் ஒரே ஜனமாய் படைத்திருக்கிறார். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், சகல ஜனங்களை பார்க்கிலும், அப்படியானால் இந்த பூமியில் வாழுகிற ஜீவிக்கிற அத்தனை மனிதர்களை பார்க்கிலும் நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். அப்போ ஆண்டவர் இந்த வார்த்தையை சொன்னோடனே இப்போ நமக்கெல்லாம் ஒரு யோசனை வரும். என்ன யோசனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். இன்றைக்கு இந்த வார்த்தையை அநேக கிறிஸ்தவர்கள் விரும்புகிறார்கள், கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்களும் விரும்புகிறார்கள். 2 காரியம் இருக்கிறது. ஒன்று, கிறிஸ்தவர்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள், மற்றொன்று கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்களும் விரும்புகிறார்கள். இன்றைக்கு எல்லா வீடுகளில் பாருங்கள், ஆலயங்களில் பாருங்கள், அல்லது ஒரு திருமணமோ ஒரு சுபகாரியமோ எதை கொண்டு செய்கிறார்கள் என்று சொன்னால், நீ ஆசீர்வாதமாக இருப்பாய் என்று சொன்னால் அந்த வசனத்தின்படி அவர்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்களாக என்று சொல்லி அவர்கள் தீர்மானிக்கிறார்கள். ஆனால் வேதம் ஒன்று சொல்லுகிறது, இந்த உலகத்திலே ஆசீர்வாதம் என கூறப்படுகிறது எது தெரியுமா? நமக்கு கொடுக்கப்படுகிற ஆஸ்தியோ அந்தஸ்தோ வீடுகளோ அல்லது நாம் உபயோகப்படுத்துகிற பொருளாதார உயர்வுகளோ அல்ல. ஆண்டவர் யாரை பார்த்து இந்த இடத்துல சகல ஜனங்களை பார்க்கிலும் நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய் என்று சொல்லுகிறார் என்று சொன்னால், கிறிஸ்துவை அண்டிக் கொள்ளுகிறவர்கள், கிறிஸ்துவின் வார்த்தையின்படி நிலைத்திருக்கிறவர்கள். என்னிலே நிலைத்திருங்கள், நான் உங்களிலே நிலைத்திருக்கிறேன் என்று சொன்னால் அவருடைய வார்த்தையின்படி கனி தருகிறவர்களிடத்திலே அவருடைய ஆசீர்வாதம் இருக்கிறது. அப்படியானால் இந்த பூமியில மற்றதெல்லாம் ஆசீர்வாதம் இல்லையா என்று சொல்லி நாம் கேட்கலாம். ஆமாம், உண்மையாகவே அது நிரந்தர ஆசீர்வாதம் அல்ல. ஆசீர்வாதம் என்பதற்கும் ஒரு நிரந்தர ஆசீர்வாதம் என்பதற்கும் வித்தியாசங்கள் நிச்சயமாய் உண்டு. இந்த பூமியிலே பேர் பெற்று சீர் பெற்று அதிக அந்தஸ்துகளோடு வாழுகிற அநேக நபர்களை நாம் பார்க்கிறோம். ஆனால் அந்த அந்தஸ்தோ
அந்த பொருளாதார உயர்வோ அந்த பணங்களோ அவர்களுடைய வாழ்க்கையில ஜீவனை கூட காப்பாற்ற முடியாத நிலையிலே தன் ஜீவனை கூட அவர்கள் நோயினால அல்லது சக காரியங்களினால இழந்து போகிறதை நாம் பார்க்கிறோம். அவர்களிடத்துல பணம் இருக்கலாம், சொத்துக்கள் இருக்கலாம், அநேக காரியங்கள் வைத்திருக்கலாம். ஆனால் அந்த பணமானதோ அந்த உயர்வானதோ அந்த புகழ்ச்சியானதோ அவர்களுக்கு தங்களுடைய ஜீவனை பாதுகாத்து கொள்ளும்படி உதவாமல் போவதையும் நாம் அடிக்கடி செய்திகளிலே பார்க்கிறோம். நம்மோடு கூட வாழுகிறவர்கள், நாம் பார்க்கிறவர்கள், நாம் பழகுகிறவர்கள் என்று சொல்லி மாத்திரம் அல்ல, நாம் காணாதவர்களை கூட இன்னார் இன்னார் இறந்து போனார்கள் என்று சொல்லி அனுதினமும் நாம் செய்திகளிலே வாசிக்கிறோம். அப்படியானால் அவர்களிடத்துல கொடுக்கப்பட்டிருக்கிறதான விலை உயர்ந்த பொருட்கள் என்ன, அதனால் என்ன லாபம்? அவர்களிடத்துல வைத்திருக்கப்படுகிற அந்த சொத்துக்களினால் என்ன லாபம்? தன் ஜீவனை கூட அது காப்பாற்ற முடியாமல் போய்விடுகிறது. அப்படியானால் ஒரு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவனுக்கு எது ஆசீர்வாதம் என்று சொன்னால், ஆண்டவராகிய கர்த்தர் தாமே மிகப்பெரிய ஆசீர்வாதமாய் இருக்கிறார். இந்த பூமியிலே ஆசீர்வாதம் என்று கருதப்படுகிறது என்னவென்று சொன்னால், நிலமோ பொருளோ வீடோ வாசலோ அல்லது விலையுயர்ந்த ரக கார்களோ அல்ல. தேவன் நம்மோடு கூட இருப்பது தான் ஆசீர்வாதம். தேவனுடைய உத்தமத்திலே நாம் நிலைத்திருப்பது தான் ஆசீர்வாதம். இன்றைக்கு எந்த காரியமும் நம்ம இடத்துல நிலையாய் இல்லாத போதும் நம்மால் அனுதினமும் தேவனுக்குள்ளாக கலிகூற முடிகிறது என்று சொன்னால், நேற்றைய காரியத்தில் நாம் அதைத்தான் தியானித்தோம். நான் கர்த்தருக்குள்ளாக களி கூறுவேன். அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும், திராட்சை செடி பலன் தராமல் போனாலும், விளை நிலங்கள் தன் தானியத்தை தராமல் போனாலும், ஆடுகள் மந்தையிலே பெருகாமல் போனாலும், மாட்டு தொழுவத்திலே மாடுகள் அற்று போனாலும் நான் கர்த்தருக்குள்ளாக களி கூறுவேன். அதை போல இந்த நாளிலும் இந்த பூமியில படைக்கப்பட்டிருக்கிற சகல 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 ஜனங்களை பார்க்கிலும் நீங்களும் நானும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். எதினாலே என்று சொன்னால், தேவனுடைய நடத்துதனாலே, தேவனை அறிகிற அறிவினாலே, தேவன் யார் என்று சொல்லி அவருடைய நாமத்தை அறிந்திருக்கிறபடியினாலே, தேவ சபையிலே தேவன் எழுந்தருளி இருக்கிறார் என்று சொல்லி நாம் சங்கீத புஸ்தகத்திலே வாசிக்கிறபடி, தேவனை தேடுகிற இருதயம் அவருக்குள் அனுதினமும் என்ன செய்யுமா? களி கூறுமா. அப்படியானால் சகல ஜனங்களை பார்க்கிலும் நீங்களும் நானும் என்ன பண்ணப்பட்டிருக்கோம்? ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம். இங்க சொல்லப்பட்டிருக்கிற ஒரு ஆசீர்வாதம் தேவனை தேடுகிற அறிவை குறித்ததானது, தேவனை அண்டி கொள்ளுகிற ஒரு அன்பை குறித்ததானது. உங்களுக்குள்ளும் உங்கள் மிருக ஜீவன்களுக்குள்ளும் ஆணிலாகிலும் பெண்ணிலாகிலும் மலர் இருப்பது இல்லை என்று சொன்னால், குறைவுகள் தடைகள் நம்முடைய வாழ்க்கையிலே ஒருபோதும் உண்டாவது இல்லை என்று சொல்லி அர்த்தம். ஆண்டவரை அண்டிக் கொள்ளுகிற மனிதர்களுக்கு புகழ்ச்சி, கீர்த்தி, மகிமை இது அனைத்தும் தேவனுடைய கிருபையினாலே, தேவனுடைய வார்த்தையினாலே, தேவனுக்கு பரிசுத்தமாய் வாழுவதினாலே ஒரு அடையாளமிட்டு ஆண்டவர் சொல்கிறார், நீ எனக்கு பரிசுத்த ஜனம். எதனால் நாம் பரிசுத்த ஜனம் என்று கேட்டால், அனுதினமும் நம்மை நிதானித்து சுத்திகரிக்கும்படி நாம் செய்கிற வாயின் வார்த்தைகளோ கண்களின் இச்சைகளோ இது தவறு என்று சொல்லி ஆவியானவர்களே நாம் உந்தப்படுகிற பொழுது, தேவனுடைய சமாதானத்திலே நாம் நிலைத்திருக்க வேண்டும் என்று சொல்லி பாவங்களுக்கு விலகி ஓடுகிற பொழுது, வார்த்தையிலே கடுமையான செயல்களிலே நமக்கு ஏற்படுகிற குறைவுகளிலே, அது மாத்திரம் இல்லை, நமக்கு வருகிற கோபங்களிலே, கோபம் கொண்டாலும் நீங்கள் பாவம் செய்யாதிருங்கள் என்று வேதவசனம் சொல்லுகிறபடி, நாம் கோபத்திலும் பாவம் செய்யாதபடிக்கு தேவனை அண்டிக் கொள்ளுகிற ஜனங்கள், தேவனையே சார்ந்து கொள்ளுகிறவர்கள் பரிசுத்த ஜனம். அந்த பரிசுத்த ஜனத்திற்கு தேவனே ஆசீர்வாதமாய் இருக்கிறார். அவரிடத்துல ஒரு குறைவும் இல்லை. இன்னொரு வசனத்தை கூட நம்ம வாசிச்சோம்னு சொன்னா, புதிய ஏற்பாடு யோவான் எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரத்திலே 3வது வசனம் இப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறது, சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உண்டானதொன்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை. அப்ப இந்த பூமியில உண்டாக்கப்பட்ட அனைத்துமே அவரால் உண்டாக்கப்பட்டது. அவராலே அல்லாமல் ஒன்றையும் அவர் இந்த பூமியிலே உருவாக்கவில்லை. மனுஷர்களாகிய நம்மையும் ஆண்டவரே உண்டாக்கி அந்த மனிதர்களிலே பரிசுத்த ஜனம் என்று சொல்லி அவரை சார்ந்து கொள்ளுகிற ஒரு சந்ததி, அவரை தேடுகிற ஒரு சந்ததி,
அவரை அறிந்து கொள்கிற ஒரு சந்ததி, அவருக்காக அவருடைய வார்த்தையிலே நிலைத்திருக்கிற ஒரு சந்ததி. அநேகர் என்ன பண்ணுவாங்க, ஆண்டவரை அறிந்து கொள்ளுவாங்க, ஆனா அந்த வார்த்தையில் அவர்களால் நிலை நிற்க முடியாதபடிக்கு அவர்கள் வழுவி போகிறவர்கள் இன்றைக்கு அநேகர் உண்டு. வார்த்தையில நிலைத்திருக்கிறவன் தேவனில் நிலைத்திருக்கிறவனாய் இருக்கிறான். அது மட்டுமல்ல, திரும்பமாய் 1 பேதுருல நம்ம 1வது அதிகாரம் 7வது வசனத்துல நம்ம வாசிச்சோன்னா, அழிந்து போகிற ஒரு பொன் எப்படி அக்னியில போட்டு சோதிக்கப்படுகிறதோ, அந்த பொண்ணை எப்படி சுட்டி எரித்து அதில் உள்ள சுத்த தங்கத்தை எப்படி சோதிக்கப்படுகிறதோ, அதை போல நாம் என்ன செய்கிறோம்னா, நம்மையும் ஆண்டவர் நம்முடைய விசுவாசத்தினாலே சோதிக்கப்படுகிறார், சோதிக்கப்பட நம்மை ஒப்பு கொடுக்கிறார். எப்படிப்பட்ட சோதனை என்று சொன்னால், முடியாத ஒரு சூழ்நிலையிலும் கூடாத ஒரு சூழ்நிலையிலும் நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், விசுவாசத்தோடு நிலைத்திருக்க வேண்டும். காரியம் வாய்த்தால் மாத்திரமல்ல, காரியம் வாய்க்காமல் போனாலும் நான் அதில் நிலைத்திருப்பேன் என்கிற ஒரு அனுபவம். ஒரு பூனைக்கு முன்னதாக எனக்கு எதுவுமே என் வாழ்க்கையில் நடக்கவில்லை, அதனால் நான் இதில் என்ட்ரி ஆகலை அப்படின்ற காரியத்தை விடவும், ஒரு மாம்ச பொருட்கள் இருக்கிற இடத்துல ஒரு பூனை இருந்தாலும் அதில் வாய் வைக்காதபடிக்கு தன்னை எப்படி அடக்கி ஆளுகிற ஒரு மனிதன் இருக்கிறானோ, உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு பொன்னை எப்படி அக்னி சோதிக்கிறதோ அதை போல நம்முடைய விசுவாசம் இறுதி வரை ஒரு காரியத்திலே தேவனுடைய நாமத்தினாலே நாம் நிலைத்திருக்கிறோமா, இதை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அப்படி நம்முடைய விசுவாசம் சோதிக்கப்படும் பொழுது, இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது அவைகளுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாகும் என்று சொல்லி நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். விசுவாசத்தில் நிலைத்திருக்கிற ஒரு மனிதனுக்கு புகழ்ச்சி உண்டு, விசுவாசத்திலே நிலைத்திருக்கிற ஒரு மனிதனுக்கு கனம் உண்டு, விசுவாசத்திலே நிலைத்திருக்கிற ஒரு மனிதனுக்கு தேவனாலே மகிமை உண்டு. இது எதுவும் ஆர்டிஃபிஷியல் கிடையாது, இது எல்லாம் உண்மையான ஒரு காரியங்கள். இன்றைக்கு புகழ்ச்சி, மனிதர்கள் நிறைய புகழ்ச்சியை விரும்புகிறாங்க, நிறைய கனத்தை விரும்புகிறாங்க, நிறைய மகிமையை விரும்புகிறாங்க. எப்படி அப்படின்னா, தேவனை அறியாத ஜனங்கள் இன்றைக்கு நாம் ஒரு நடைபாதையில் நடந்து போகிறோன்னா ஆங்காங்கே என்ன பண்ணுவாங்க, போஸ்டர் ஒட்டி இருப்பாங்க. முன்னைய நாட்கள்லாம் நீங்கள் பாருங்கள், கண்ணீர் அஞ்சலின்னு சொல்லி ஒரு கரும்புகைப்படத்தை போட்டு 2 புறமும் ஒரு கண்களிலிருந்து நீர் வழிகிறதை போட்டு இது கண்ணீர் அஞ்சலிக்கான போஸ்டர் என்று அடையாளப்படுத்தி காட்டுவார்கள். ஆனால் இன்றைக்கு கால சூழ்நிலையில் மாறி வருகிற பொழுது அங்கங்கே நம்ம பார்க்குற போஸ்டர்ஸ்லாம் பல வண்ண மாடல்களில் இருக்கிறது. பாருங்கள், நான் ஒரு சமயம் போய்கொண்டே இருக்கிறேன், ட்ராவல் பண்ணிகிட்ருக்கிறேன், பார்த்தா ஒரு பெரிய பேனர் வச்சுருக்குறாங்க, ரொம்ப பெரிய பேனர் வச்சுருக்குறாங்க. பார்த்தா அதில் ஒரு பெரிய மனுஷனை மாதிரி ஒரு உருவத்தை வரைந்து பலசாலியாய் போட்டு அதில் நல்ல மிடுக்கான உடைகள்லாம் போட்டு எப்படியும் ஒரு 50 கிலோவுக்கு மேல் இருக்கிற ஒரு மாலை, ரோஜாப்பூ மாலையாக ஒரு கழுத்திலே போட்டு அப்படி ஒரு வாசகம் எழுதி வச்சுருந்தாங்க. பார்த்தா ஏதோ பிறந்த நாளுக்கு இதை வாழ்த்து சொல்லி இருக்கிறார்கள் என்று பார்த்தால் அவருடைய 3வது கண்ணீர் அஞ்சலி தினத்தை நினைவுபடுத்துகிறார்கள். அப்படியானால் ஒரு மனிதன் மரித்தே போய்விட்டான், அந்த மனிதன் இந்த பூமியில இல்லை. ஆனால் மரித்த ஒருவனுக்கு அவனுடைய அடையாளமாக அல்லது அவனை கனப்படுத்துகிற விதமாக அல்லது அவனை பார்த்து அனைவரும் இப்படிப்பட்ட மனிதன் என்று புகழும்படியாக இறந்து போன ஒருவனுக்கு பொருந்தாத உடையையும் பொருந்தாத மாலையையும் கொடுத்து அந்த இடத்துல செயற்கையான ஒரு புகழ்ச்சி, செயற்கையான ஒரு கனம், செயற்கையான ஒரு மகிமையை இன்றைக்கு உலகம் விரும்புகிறது. ஒரு சில வீடியோக்கள்லாம் நம்ம பார்க்கும்பொழுது இன்றைய காலகட்டங்களில் என்ன பண்ணுறாங்க, தாயோ தகப்பனையோ ஒரு திருமணமாக வேண்டிய ஒரு ஆணோ பெண்ணோ இழந்து விட்டார்கள் என்று சொன்னால் அவர்களுக்கு நான் சர்ப்ரைஸ் தருகிறேன் என்ற பேரில் தன்னுடைய அம்மாவுடைய திருவுருவத்தை கொண்டு வந்து கட் அவுட் வச்சு அவங்கள சந்தோஷப்படுத்துகிறது, அல்லது அவங்களுடைய முழு உருவ சிலையை கொண்டு வந்து அந்த திருமணத்தில் நிறுத்தி வச்சு அவங்களுக்கு ஒரு புகழ்ச்சியை உண்டு பண்ணுகிறது. அதை பார்த்து அநேக உறவினர்கள் கண்ணீர் விட்டு அவங்க அம்மாவை அப்படியே நேரில் கொண்டு வந்துட்டாங்க பாரு அப்படின்னு சொல்லுகிற அளவுக்கு புகழ்ச்சியை தேடுகிறார்கள். ஆனால் இப்படிப்பட்ட புகழ்ச்சிகள் எல்லாம்
மறைந்து போகக்கூடியது, அழிந்து போகக்கூடியது. இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சொல்ல போனால் 3D அனிமேஷனில் என்ன பண்ணுறாங்க, அப்படியே ஒரு தகப்பனார், மணமகனுடைய தகப்பனார் இறந்து போயிட்டாங்க. அவருடைய திருமணத்துக்கு அவருடைய தகப்பன்மார் சொர்க்கத்திலிருந்து வருவது போல ஒரு காட்சி அமைப்பு இறங்கி வந்து அந்த கல்யாணத்தை அட்டன் பண்ணிவிட்டு பொண்ணு மாப்பிள்ளை கூட உட்காந்து சாப்பிட்டுட்டு நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போகிற அளவுக்கு டெக்னாலஜி இம்ப்ரூவ் பண்ணி காண்பிக்கிறாங்க. இதிலிருந்து என்ன தெரிகிறது என்று சொன்னால், தான் இழந்து போன ஒருவர், தான் தவறவிட்ட ஒருவர், தான் நேசிக்கிற ஒருவரை இன்றைக்கு நான் புகழ்ச்சியில நடத்த வேண்டும், என் தந்தைக்கு நான் ஒரு புகழை தர வேண்டும், வருகிற அத்தனை கண்களும் அதை பார்த்து கண்ணீர் விட்டு என்னை போற்ற வேண்டும், அந்த மகிமையை நான் விரும்புகிறேன், அந்த கணத்தை நான் விரும்புகிறேன் என்று சொல்லி இன்றைக்கு அநேகர் என்ன செய்கிறார்கள், அழிந்து போய் கொண்டிருக்கிற செயற்கையான புகழ்ச்சியை விரும்புகிறார்கள், செயற்கையான கணத்தை விரும்புகிறார்கள், செயற்கையான மகிமையை விரும்புகிறார்கள். ஆனால் ஆண்டவர் நமக்கு ஒரு அடையாளத்தை வைக்கிறார். நித்தியமாய் எனக்கு நீ பரிசுத்த ஜனமாய் இருந்தால் உனக்கு அழியாத ஒரு புகழ்ச்சி, கீர்த்தி, மகிமை. தேவனுக்கு பரிசுத்த ஜனமாய் இருக்கிற ஜனங்கள் மேல 3 அடையாளத்தை ஆண்டவர் வைக்கிறார். அது தேவனாலே வருகிற புகழ்ச்சி, அது தேவனாலே வருகிற கீர்த்தி, அது தேவனாலே வருகிற மகிமைக்கு ஒப்பானதாக இருக்கும். எனக்கு அன்பானவர்களே, இந்த 6வது உபவாச வேளையிலும் ஆண்டவர் இன்றைக்கு நம்மோடு கூட பேசுகிற ஒரு வார்த்தை, நீ எனக்கு பரிசுத்த ஜனமாய் இருப்பாய். ஆண்டவர் விரும்புகிற அந்த பரிசுத்தத்திலே, அவர் அடையாளமிட்டு காண்பிக்கிற அந்த பரிசுத்தத்திலே, அவர் என்னை தொட்டு சொல்லி செல்லுகிற இந்த வார்த்தையிலே நான் நிலை நிற்கிறேனா? சகல ஜனங்களை பார்க்கிலும் எனக்கு ஆசீர்வாதம் என்ன? எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற உலகத்தரமான காரியங்கள் எனக்கு ஆசீர்வாதமா, அல்லது உன்னதமான தேவனுடைய வழிநடத்துதல் எனக்கு ஆசீர்வாதமா என்று சொல்லி நாம் விளங்கி கொள்ள வேண்டும். அது மாத்திரமல்ல, செயற்கையான ஒரு கீர்த்தியும், செயற்கையான ஒரு மகிமையும், செயற்கையான ஒரு கணத்தையும் நாம் விரும்பாதபடிக்கு உண்மையாகவே தேவனை சார்ந்து கொள்ளுவதனால் வருகிற அந்த கணம், அந்த மகிழ்ச்சி, அந்த கீர்த்தி, அந்த புகழ்ச்சியை நாம் பெற்றுக்கொள்ள ஆயத்தப்படுவோம். நாம் ஆயத்தமாவோம் என்று சொன்னார், கர்த்தர் நம்மை அனுதினமும் ஆயத்தப்படுத்தி கொண்டே இருப்பார். இன்றைக்கு அதை உணர்ந்து பார்த்து, இது தேவனாலே அங்கீகரிக்கப்பட்டதாய், தேவனாலே நிச்சயிக்கப்பட்டதாய், தேவன் விரும்புகிற வண்ணமாய் நம்முடைய வாழ்க்கை இருக்கும் என்று சொன்னால், அனுதினமும் அவருக்கு நாம் பரிசுத்த ஜனமாயும், அவராலே ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு சந்ததியாயும், அதில் ஒன்றும் மலடுகள் இல்லாததாயும், அது தன்னுடைய பலனை தருகிறவர்களாயும் நாம் வாழ்வோம். இந்த வார்த்தையின்படி கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு என்றென்றும் மகிமை உண்டாவதாக. உங்கள் அனைவரையும் நான் வாழ்த்தி ஜெபிக்கிறேன். கர்த்தர் நல்லவர். ஆமென்.